வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அப்படி இப்படின்னு பார்த்து காங்கிரஸ் திமுக கூட்டணி உடஞ்சிரும் போல இருக்குது. வரக்கூடிய தகவல்லாம் அப்படி தான் வருது. நம்ம கூட நினச்சோம் உடையாதுன்னு நினச்சோம், போகிற பக்கம் பார்த்தா உடஞ்சிரும். என்ன தகவல்? ஒரு பக்கம் திருநெல்வேலி எம்பி ராபர்ட் புருஸ் போய் இவரை பார்க்குறாரு, ராகுலை பார்க்குறாரு. மறுபடியும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் போய் ராகுலை பார்க்குறாங்க. என்னங்க எதிர்ப்பாளர்கள், அதாவது விஜய் கூட கூட்டணிக்கு போகணுன்னு யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் ராகுல் பார்க்குறாரு. இது கண்டிப்பாக திமுக எரிச்சல் தான் ஒன்று. இன்னொன்று, செல்வ பெருந்தகை புலம்பிகிட்டு இருக்காராம். ஐயோ, எப்படியாவது நான் டெல்லியில் பேசி இல்லை நம்ம திமுக கூட்டணியே போகலான்னு நினச்சாலும் திடீர்னு ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு விடாப்படியாக பேசிட்டாரு, நான் எப்படிங்க அங்கே பேசுறது அப்படின்னு அவர் ஒரு மன பிரச்சனையில் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் மறுபடியும் ராகுலை சந்திக்கிறதுக்கு டெல்லியில் இருக்காங்களாம். கடைசியாக சொல்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு 31 சீட்டு தரோம், 30லேருந்து 31 சீட் தரோம் அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி போயிருக்குது. ஆனால் ராகுல் காந்தி விடாப்படியாக இருக்காராம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று சத்தியபுரி பவனில் தடபுடல் பிரியாணி விருந்து. என்ன பிரியாணி விருந்துனா, எப்பயுமே இப்போ காங்கிரஸ் கூட்டம்லாம் போட்டிங்கன்னா செலவு யார் பண்ணுவான்? நார்மலான கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க பொழுது. இப்போ என்னென்னா ஒரு தகவல் நேற்று வந்துருச்சு. 17ஆம் தேதி வேணுகோபால் அவர்கள் சென்னைக்கு போராட்டத்துக்கு வர்றார். அன்னைக்கு விஜயை சந்திக்க போகிறாருன்னு இது தெரிஞ்ச உடனே டிவிகேக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல நிர்வாகிகள், அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக உடனே பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு தடபுடலான விருந்து சத்தியபூர்த்தி பவனில் நடந்திருக்குது. காங்கிரஸ் 2 பிரிவாயிடுச்சு. ஒன்று, சிதம்பரம் அவர்கள், செல்வ பெருந்தகை அவர்கள், திருநாவுக்கரசர் அவர்கள், தங்கபாலு, இவங்கெல்லாம் ஒரு குரூப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 எம்எல்ஏக்கள், இவங்கெல்லாம் என்னென்னா திமுகவோட தான் போகணும். இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராபர்ட் புருஸ், திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர், இவங்கெல்லாம் ஒரு தனி கோஷ்டி டிவிகேவோட போகணுன்னு. ராகுல் காந்திக்கு நல்லா தெரியுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் கட்சி உடையும், ஏன்னா திமுக அந்த வேலையை பண்ணுங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியும். இன்னொன்று, சிந்தாமல் சுழராமல் 10 சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து வருது, தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இதை கெடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அகில இந்திய கட்சி பல விஷயம் யோசிக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு அப்படிங்கிறத மட்டும் ராகுல் காந்தி யோசிக்க மாட்டார். அதனால தான் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறார்? ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் கள நிலவரம் என்னங்கிறது தெரியும். இன்றைக்கி திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போனால் பர்செப்ஷன் வாரில் தோற்றுருவோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு நம்மலாம் கூட நினச்சோம், என்னங்க அது காங்கிரஸ் கடைசியாக திமுகவோட தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் போகிற போக்கெல்லாம் பார்த்தா ஸ்டாலின் பேசுனதுக்கு பிறகு மாணிக்கம் தாக்கூர் ஸ்டாலினுக்கே பதிலடி கொடுக்குறாரு. அப்போ மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி பேசிகிட்டு இருக்கார். அவர் யார் பேச வைக்கிறாங்கிறது தெரியும். பேச வைக்கிறது ஐயா ராகுல் தான். இதில் பார்த்திங்கன்னா ஜோதிமணி கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஜோதிமணிகிட்ட சில பேர் பேசியிருக்காங்களாம், கனிமொழியே பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி காங்கிரஸில் இன்றைக்கி யார் இருக்க போகிறா, யார் வெளியில் போவா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிடுச்சு. இப்போ என்னென்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 பேருமே காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதை ஆதரிப்பாங்க. இல்லாட்டினா அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி எம்பி பதவி போயிடும். இதெல்லாம் காங்கிரஸ் யோசிப்போம், எம்பிக்கள் யோசிப்பாங்க. அப்போ பிளவை தடுக்கணும் அப்படின்னு ராகுல் நினைக்கிறாரா, இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம இறங்கி டிவிக்கு கூட போகலான்னு நினைப்பாரான்னா, இப்போதைக்கு காங்கிரஸ் அமைதி தான் காக்கும். இன்னொரு பக்கம் திமுக மூவ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. விசிகா, கம்யூனிஸ்ட்டு எல்லாருமே இல்லை எங்களுக்கு எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது, காங்கிரஸ் எங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக காங்கிரஸ்க்கு அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி விஜய் கூட காங்கிரஸ் போயிடுச்சுன்னா விசிகா வந்துடும், கம்யூனிஸ்ட் வந்துடும்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தோம். அது இப்போ உண்மை இல்லை. காங்கிரஸ் போனால் காங்கிரஸ் மட்டும்தான் போகும். காங்கிரஸுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சரி விஜய் கூட போகலாம், போய் இந்த ரிஸ்க்கை எடுக்கணுமா? இதே போல் தான் தனிச்சு நிற்கலாங்கிற ரிஸ்க்கை பிஜேபி எடுத்தது போன தடவை. எடுத்து நிலைமை என்ன? மறுபடி இப்போ அதிமுகவோட தான் உங்கள் கூட்டணிக்கு போகிறாங்க. ஒருவேளை விஜய்கிட்ட போனோம்னா திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லணுமா சொல்ல வேணாமா? இது ஒரு சிக்கல் ராகுலுக்கு இருக்குது. இப்போ நாளைக்கு டிவிக்கோட போகலாம், பிரச்சனை இல்லைங்க. டிவியோட போயிட்டு விஜய் திமுக ஊழல் கட்சி, திமுக நிறைய கொள்ளடிச்சிருக்குது அப்படின்னா உடனே திமுக பேச ஆரம்பிக்கும். பாஜகன்னு பேசிகிட்டு இருக்க திமுக இன்றைக்கி என்ன பேச ஆரம்பிக்கும்? அது வேறு மாதிரி போயிடும். அப்போ 2 பேருக்குள்ளே சண்டை போட்டால் அது அகில இந்திய ரீதியிலையும் பிரச்சனை. ஏன்னா இங்கே மட்டும் பிரச்சனை இல்லை. ஏன்னா திமுக 22 எம்பி இருக்காங்க, ராஜ்யசபா எம்பி இருக்காங்க. அதையும் தாண்டி 3 வருஷம் இன்னும் டெல்லியில் ஓட்டணும். ஏற்கனவே மம்தா பானர்ஜி சில விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. எல்லா இழுப்புக்கும் வர்றது ஓரளவுக்கு திமுக தான். அப்போ இந்த விஷயத்தை டெல்லியில் தனக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ ராகுல் காந்திக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க பிஜேபி, துபே கொண்டு வந்துட்டார். அப்போ இவ்வளவுலாம் காங்கிரஸ், அதனால தான் காங்கிரஸ் ரொம்ப அமைதியாக இருக்கிறது. திமுகவும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க.
இதே ஜெயலலிதா மட்டும் ஸ்டாலின் இடத்துல இருந்தால் இந்நேரத்தை கூட்டணியை உடஞ்சிருக்கும். ஆனால் ஸ்டாலின் நினைக்கிறார் எப்படி இழுத்து பிடிச்சி இந்த கூட்டணியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு. இவருக்காக ஒரு பெரிய நெட்வொர்க்கே உழைச்சிட்டு இருக்காங்க. அதான் இன்றைக்கி பெரிய விஷயம். காங்கிரஸில் ஒரு பெரிய நெட்வொர்க்கே உழைக்குது. இன்னொரு பக்கம் என்ன, இப்போ திமுக கடைசி ஆயுதமாக ஒருவேளை காங்கிரஸ் இல்லை நம்மளை விட்டு போகுதுன்னா காங்கிரஸ் உடைவதை தடுக்க முடியாது. இப்போவே நம்ம சொல்கிறோம். இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன, ஒருவேளை காங்கிரஸில் இல்லை நாங்கள் திமுகவோட தான் போவேன்னு சொன்னாங்கன்னா டிவிகேவுக்கு ஆதரவானவர்கள் அவங்களும் கட்சியை உடைக்க போகிறாங்களாம். என்னங்க சொல்கிறீங்கன்னு அதுதான் நிலவரம். ஏன்னா இன்றைக்கி திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் போய் ராகுலை பார்த்துருக்கார். அவர் சொன்னது டிவிகே உடைய போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்கார். சப்போஸ் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் உங்களோட தான் இருப்போம். ஆனால் இந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க, இங்கே மாவட்ட தலைவர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒருவேளை நம்ம திமுகவோட போகிறோன்னு முடிவாயிடுச்சுன்னா அவங்க கட்சியை உடச்சி விஜய் பக்கம் சில பேர் போகிறதா இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை கிளப்பாது. இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ திமுகவோட தான் அப்படின்னு ராகுல் சொல்லிட்டாருன்னா அது பெருசாக இம்பேக்ட் கிளம்பாது. அதுவே டிவிகேவோட போகிறேன்னு இவர் ராகுல் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு பிளவு இருக்கும். அப்போ ராகுல் அதை எப்படி சமாளிப்பார்? கடந்த காலங்களில் இதே மாதிரி தான் தமிழ் மாநில காங்கிரஸ் உடஞ்சி ஜெயிச்சது. அதே மாதிரி தான் காங்கிரஸ்லேருந்து போன ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ்லேருந்து போன மம்தா தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் இதெல்லாம் யோசிக்கும். அதே மாதிரி காங்கிரஸ்லேருந்து போன சரத்பவார் தான் தேசியவாத காங்கிரஸ் ஆரம்பித்து ஜெயிச்சிட்ருக்கார். இவ்வளவையும் காங்கிரஸ் யோசிக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அவர் நம்ம வேணுகோபால் இங்கே வரார். வேணுகோபால் ராகுல் காந்தி எவ்வளோ நெருக்கம்னு உங்களுக்கு தெரியும். அவர் விஜயை சந்திக்க போகிறதா ஒரு தகவல். போன தடவையே சந்திக்க போகிறதா இருந்தது, தள்ளி வைக்கப்பட்டது. அப்படி ஒரு வேளை சந்தித்தாங்கன்னா அது இன்னும் பெரிய அளவுக்கான பிரச்சனை வரும். அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது எந்த நேரத்துலையும் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். இப்போதைக்கு திமுக கண்டிப்பாக நாங்கள் காங்கிரஸ் எங்களோட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது இல்லை. வேறு ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. பார்த்துட்டு இருக்க மக்கள் ஒன்று தெரியும். நம்ம ஏற்கனவே இதுதான் சொன்னோம். அதிமுக கூட்டணி வலுவாக இல்லை, அதிமுக கூட்டணி உடஞ்சி போச்சு, அடிமை எடப்பாடின்னு இவர் சொல்லிகிட்டு இருந்தார். போகிற போக பார்த்தா காங்கிரஸ் தான் இவங்களை வச்சு செய்து கொடுக்குது. காங்கிரஸ் அதாவது என்னென்னா எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு. தேஜஸ்வி யாதவில் ஆரம்பித்து அகிலேஷில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் கடைசி வரைக்கும் இழுன்னு எடுத்து தான் காங்கிரஸ் முடிவு சொல்லுவாங்க, ஆட்டம் காட்டுவாங்க. ஆனால் திமுக இதை யோசிக்கலை. திமுக என்ன நினச்சதுன்னா, இப்போ தேஜஸ்வி யாதவ் இருக்கார், அவர் அந்த ஏரியாவில் காங்கிரஸ் இத்தனை எம்பிக்கள் இல்லை. திமுக இவ்வளோ எம்பிக்களை கொடுக்குறோம், அதுவும் நீங்கள் நிற்க வைக்கிற வேட்பாளர்கள்லாம் நாங்கள் தான் ஜெயிக்க வைக்கிறோம். இருந்தாலும் காங்கிரஸ் இவ்வளோ முரண்டு பிடிக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் திமுகவுடைய பெரும்பாலானவர்களுடைய எண்ணம். கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படி தான் விசிக்காரன் எல்லாரும் காங்கிரஸ் ஏன் இவ்வளோ முரண்டு பிடிக்குது. என்னென்னா இப்போ காங்கிரஸை ஒட்ட வைக்கிறதுக்கு 2 பேரையும் மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய நெட்வொர்க் வேலை செய்யுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் நெட்வொர்க். செல்வ பெருந்தகையில் ஆரம்பித்து, சிதம்பரமில் ஆரம்பித்து, கனிமொழியில் ஆரம்பித்து, சுப்ரியா சூழலில் ஆரம்பித்து, இவங்க எல்லாம்னா எப்படி நம்ம இப்போ உடைச்சிடக்கூடாது. அதில் கடைசி கட்டமாக தான் ஸ்டாலின் அவர்கள் உடைப்பார். அது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் காங்கிரஸால் என்ன வேல்யூன்னு ஸ்டாலினுக்கு தெரியாமல் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த 5000 வர வச்சதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பெருசாக அறிக்கையை விடலை. ஒரே ஒருத்தர் மட்டும் அறிக்கை விட, இலக்கிய நடராஜன் மட்டும் அறிக்கை விட்டு, அது யாரும் பெருசாக இது வரலாற்று சாதனை விசிகா சொல்லுது, எல்லாம் சொல்லுது, ராகுல்லேருந்து யாரும் அமைதி காத்துட்ருக்காங்க. அப்போ காங்கிரஸ் ஏதோ ஒன்று யோசனை பண்ணிகிட்டு இருக்குது. ஒருவேளை ராகுல் காந்தியும் நம்ம வேணுகோபாலும் சந்தித்து ஒருவேளை டிவிகே கூட காங்கிரஸ் போனால் அது டிவிகேவுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் தான். ஏன்னா எந்த கட்சியும் வரலன்னு சொல்லும்போது ஒரு அகில இந்திய ரீதியான கட்சி, நீங்கள் ஜெயிக்கிறங்க தோக்குறங்க அது வேறு. ராகுல் காந்தியும் நம்ம விஜயும் ஒரே மேடையில்னா அதோட இம்பேக்டே வேறு மாதிரி இருக்கும். அது விஜய்க்கு ஒரு பெரிய பூஸ்ட். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு இன்னும் அழுத்தமாக விஜயால் பேச முடியும். நிறைய சிறுபான்மை வாக்குகள் வரும். அப்போ விஜய்க்கு இன்னும் இப்போ 30% இன்னும் அதிகமாகும். காங்கிரஸ் வந்தால் குறைஞ்சது ஒரு 5-6 நமக்கு தெரிஞ்சு சிறுபான்மை வாக்குலாம் சேர்த்தா ஒரு 7-8% வரும். அது விஜய்க்கு பெரிய அளவுக்கு மைலேஜ் கொடுக்கும். அப்போ திமுக முட்டு சந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த திமுக எப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் யாருக்கும் நாங்கள் பங்கு கொடுக்க மாட்டோம் எல்லாம் பேசுனீங்க. 4.5 வருஷம் நாங்கள் மட்டும்தான் அடிப்போம், யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. செல்வ பிறந்தங்க மாதிரி ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ராகுல் வச்சாரு பார் அப்படின்ட்டு தான் நிறையா இந்த விமர்சனங்கள்லாம் சொல்லும்போது ராகுல் காந்திக்கு அரசியல் தெரிலங்கிறீங்க. காங்கிரஸ் தோக்கக்கூடிய கட்சி தான். ஆனால் காங்கிரஸ் அரசியல் பண்ண ஆரம்பித்தா எப்படி அரசியல் பண்ணுங்கிறதுக்கு இது உதாரணம்.
விசிகா அந்த மாதிரி பண்ணுறாங்களா? நினச்சா விசிகா பண்ண முடியும், பண்ணாங்களா? நல்லா யோசனை பாருங்கள். எந்த கட்சியும் பண்ணல. காங்கிரஸ் ஏன் பண்ணுது? காங்கிரஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ், எங்களுக்கு தேவையான சீட்டு கொடுத்துரு, இல்லைன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். அப்போ காங்கிரஸ் அடித்து விளையாட ஆரம்பித்து விட்டது. 17ஆம் தேதி வேணுகோபால் அவர்கள் சந்தித்தால் கண்டிப்பாக பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். அது நிகழ்ந்தால் இப்போவே சொல்கிறோம், காங்கிரஸ் விட்டு போயிடுச்சுன்னா என்ன தான் வந்து செல்வ பிறந்தகை எல்லாத்தையும் வச்சு கட்சியை உடைச்சி புதுசாக சேர்த்தா கூட அது எடுபடவே எடுக்காது. அப்படி இருந்தால் இப்போவே சொல்லினா திமுக தோற்கும்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், இவர் போய் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார். யார்? பிரவீன் சக்கரவர்த்தி. நமக்கு 120 தொகுதி நமக்கு இருக்குது, அந்த 120 தொகுதியில் நம்ம 70 தொகுதி வாங்கி நிற்கலாங்கிற மாதிரி அவர் கணக்கு சொல்லியிருக்காரு. ராகுல் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாராம். 6 அமைச்சர் பதவி, 6னா அப்போ தான் 3 கொடுப்பாங்க திமுகட்ட, 6 அமைச்சர் பதவி, அதே மாதிரி 6 மேயர் பதவி, உள்ளாட்சியில் 20%, இல்லைன்னா 12 வாரிய தலைவர்கள் கொடுங்க. இதுதான் ராகுலுடைய டிமாண்ட். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க, காங்கிரஸ் இப்படி கேட்குதுன்னா 6ன்னு கேட்டால் தான் 2 கொடுப்பாங்க, இல்லை 1 கொடுக்குமே. லாபம் தானே சார்? 25லேருந்து நம்ம 41 கேட்டால் தான் ஒரு 35-38 கொடுப்பாங்க. லாபம் தானே? ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்டால் தான் ஏதாவது வாரிய தலைவர்களாவது கொடுப்பாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் வந்து யுக்தியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸுடைய யுக்தி கண்டிப்பாக இந்த தேர்தலில் இப்பவும் சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸோட தான் வந்து திமுக போகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறதா நம்புகிறேன். ஆனாலும் இதில் பலன் பெற்றவர்கள் காங்கிரஸ் தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கெயின் தான். அதனால் காங்கிரஸ் இன்றைக்கி அடித்து விளையாடி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.